டிஆர்பி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக 10ஆம் வகுப்பு மொழி பொருளில் வீடியோ 1ல் ஆசிரியர் குறிப்பெல்லாம் போட்டேன். வீடியோ 2ல் பின் குறிப்புகள், அதாவது புக் பேக்கில் இருக்கிற எத்திசையும் புகழ் மணக்க, தெரியுமா, தெரிந்து கொள்வோம், தெரிந்து தெளிவோம், யார் இவர், இது மாதிரி தலைப்புலலாம் என்னென்ன கொடுப்பாங்க, அதுலேருந்து என்னென்ன கொஸ்டின் வரும்ன்றதெல்லாம் விரிவாக உங்களுக்கு செகண்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ கவிதை பேழை அன்னை மொழியே, இதில் அழகார்ந்த செந்தமிழ் என்ற தலைப்புலையும் செப்பரிய நின்பெருமை என்ற தலைப்புலையும் பார்க்க போகிறோம். கவிதை பேழையில் 10ஆம் வகுப்பில் நமக்கு மொழி பொருள் கொடுத்துருக்கிறது இதுதான் அன்னை மொழியை தான். நான் ஏற்கனவே 2 தலைப்பு சொன்னேன் இல்லையா, அந்த 2 தலைப்பும் பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய கனிச்சார்லேருந்து எடுத்து எழுதிக்கிறாரு. இது எல்லா விவரமுமே நான் முதல் வீடியோவிலேயே சொல்லிட்டேன். 4 ஆசிரியர்களும் ஒரே இடத்துக்கு கொண்டு அவங்களுடைய குறிப்பு எல்லாமே கொடுத்துருக்கேன். அதனால் முதல் வீடியோ போய் பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ எல்லாமும் அதில் இருக்கும். வீடியோ 1 வீடியோ 2 எல்லாமே அதில் இருக்கும். அதெல்லாம் பார்த்துருங்க. தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அழகார்ந்த செந்தமிழே, இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அந்த பாட்டில் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. அன்னை மொழினா நம்முடைய தாய்மொழி. அழகார்ந்த செந்தமிழ், அழகுமிக்க செந்தமிழாக இருப்பவள். செம்மை தமிழ், அதான் செந்தமிழ். செம்மை குற்றல் தமிழ் செந்தமிழ்னு வரும். முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. முன்னைக்கு முன்னைன்னா பழமைக்கு பழமையாக, முகிழ்த்த நறுங்கனி நன்றாக பழுத்த நறுங்கனி, வாசனை மிக்க கனியே. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில். கன்னிக்குமரி அதாவது கன்னியாகுமரி, அதை தான் சொல்கிறாங்க. கடல் கொண்டுள்ள அந்த நாட்டில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. மன்னினா நிலைத்து, அரசிருந்த மண்ணுலக பேரரசே, இந்த மண்ணுலகத்துக்கு பேரரசியாக இருப்பவளே. தமிழ் தான் சொல்கிறாங்க. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே. தென்னன்னா பாண்டிய மன்னன், ஞாபகம் வச்சுங்க, இது கேள்வியில் அடிக்கடி கேட்குறாங்க. பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் மாண்புகளே, திருக்குறளின் பெருமைக்குரிய பெரும் புகழுடையவளே. இன்னரும் பாப்பத்தே எந்தொகையே நற்கணக்கே. இல்லை, பாப்பத்துன்றது 10 பாட்டு நூல்கள், எந்தொகைன்றது 8 தொகை நூல்கள், நற்கணக்கேன்றது 17 கீழ்கணக்கு நூல்கள். மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே. சிலம்புன்றது சிலப்பதிகாரத்தை குறிக்குது. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். மண்ணும்னா நிலைத்த சிலப்பதிகாரமே மணிமேகலை வடிவே. மணிமேகலையும் ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று. மீதி 3 காப்பியங்கள் இதில் கொடுக்கல. அது சில நேரத்தில் கேட்குறாங்க. அன்னைமொழிய பாடலில் இடம்பெற்ற காப்பியங்கள் எதுவும் கேட்குறாங்க. இடம்பெறாத காப்பியங்கள்னும் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் இது ஞாபகம் வச்சுங்க. முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துமே. பொங்கியலும் நினைவுகளால் உன்னை தலைப்பணிந்து, முடித்தாள்னா தலைப்பணிந்து வாழ்த்துவோமே. அடுத்த தலைப்பில் செப்பரிய நின் பெருமை. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, செந்தமிழே உள்ளுயிரே, செழுமை மிக்க தமிழே, உயிர் போன்ற தமிழே, செப்பரிய நின் பெருமை, சொல்லுவதற்கு அரிய நின் பெருமை. ஏன் சொல்லுவதற்கு அரியன்னா அவ்வளோ பெருமை இருக்குதான், சொல்லியே மாளாது அந்த அளவுக்கு. எந்தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும். எங்களுடைய தமிழ்நாக்கு எப்படி தான் உன் பெருமை, அவ்வளோ பெருமையும் எடுத்து சொல்ல முடியும் அப்படின்றார். முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும். இன்னும் நம்முடைய அந்த காலத்திலேருந்து தனி பெருமையுடனும் முகிழ்த்த இலக்கியங்களுடனும், அதாவது வளமான இலக்கியங்களும் கொண்டுள்ள தனித்தமிழே. விந்தை நெடுநிலையும் வேறார் புகழொரியும். வியப்பாக எல்லாரும் தமிழை பார்க்கிறார்கள். நெடுநிலை, நீண்ட நெடுநிலைப்பாக இருக்கிறத எல்லாரும் வியப்பாக பார்க்குறாங்க. வியப்பு மிக்க மொழியே. வேறார் புகழறியும். வேறார்னா வேற்று மொழியினரும் புகழக்கூடிய மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல, அதாவது எங்களுடைய உணர்வுகள் பொங்கியல, உந்தி பொங்கியல உள்ள கனல் மூல, உள்ளத்தில் தீ மூழும் மாதிரி கனல் மூல, செந்தாமரை தேனை குடித்து சிறகடித்து அந்தும்பி பாடும். செந்தாமரை தேனை குடித்த தும்பி, அதாவது வண்டு எப்படி சிறகடித்து பாடுமோ அதுபோல், யாம் முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக உன்னுடைய பெருமைகளை முழங்குகின்றோம். எங்கும், யாண்டும்னா எங்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் பொருள் கொடுத்துருக்கேன் பின்னாடி. அடுத்த இதில் சொல்லணும் பாருங்கள். பொருள் தான் கேட்பாங்க. உங்களுக்கு பாட்டு தெரிஞ்சுக்கிறது இது தெரிஞ்சுக்கினா அது கொஞ்சம் ஈஸியாகும். எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. முழு படத்தை பார்த்துட்டு அதில் ஒரு காட்சி கேட்டால் உங்களுக்கு
ஈஸியாக அது பதில் சொல்ல முடியும். வெறும் காட்சி மட்டும் கொடுத்தா அது வந்து என்னான்னு புரியாது. அதனால தான் மொத்தத்தையும் சொல்லிட்டு சொல்கிறேன். இல்லைன்னா வெறும் கேள்வி பதிலாக கூட சொல்லிட்டுலாம் ஞாபகமும் இருக்காது. அதனால தான் அந்த மாதிரி. அடுத்து பாருங்கள் இதனுடைய பொருளெல்லாம். சொல் பொருள்: அன்னைமொழி, தாய்மொழி, செந்தமிழ், செம்மையான தமிழ், முகிழ்த்த தோன்றிய, நறுங்கனி, வாசனை மிக்க கனி, கடல் கொண்ட, கடலால் கொள்ளப்பட்ட, மன்னி அரசிருந்த, நிலைத்து அரசாண்ட, தென்னன், பாண்டியன், மாண்புகழ், பெரும் பெருமை, விந்தை, வியப்பு, பாபத்தே, பத்துப்பாட்டே, எண் தொகையே, எட்டு தொகையே, முன்னைக்கும் முன்னை, பழமைக்கும் பழமை, நற்கணக்கே, 17 கீழ் கணக்கு நூல்களை பற்றி தான் நற்கணக்கேன்னு சொல்கிறார். மண்ணும், நிலைத்த, மண்ணும் சிலம்பின்னு வருது இல்லையா, முன்னும், பொங்கி எழும், முடித்தாழ, தலை பணிந்து, செப்பரிய, சொல்லுதற்கு அறிய, எந்தமிழ்னா, என்னுடைய தமிழ்நாக்கு, நெடுநிலைப்பு, நீண்ட நிலைத்த தன்மை, வேறார்னா வேற்றுமொழியார், உள்ள கனல் மூட, உள்ளத்தில் தமிழ்ப்பற்று தீயாய் எழ, முந்துற்றோம், முன்னணியில் இருக்கிறோம், ஆண்டும் எங்கும், இதுவுமே நம்ம முன்னிலையில் தான் இருக்கிறோம். தமிழ். வந்தும்பி, வண்டு, இதுதான் இதுக்குரிய பொருள். இப்படி தான் பொருள் தான் கேட்கலாம். அதில் ஆசிரியர் குறிப்பிலிருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. அது ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பின்னாடியும் கொஸ்டினில் சில கொஸ்டினெல்லாம் எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து இதில் பிரித்தெழுது பார்க்கலாம். பிரித்தெழு: அழகார்ந்த, அழகு கூட்டல் ஆர்ந்த, செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ், நாட்டிடை, நாடு கூட்டல் இடை, பேரரசு, பெருமை கூட்டல் அரசு, உள்ளுயிரே, உள் கூட்டல் உயிரே, உணர்வெழுப்ப, உணர்வு கூட்டல் எழுப்ப, புகழுரை, புகழ் கூட்டல் உரை, முந்துற்றோம், முந்துற்று கூட்டல் ஓம், எந்தமிழ்னா, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, நற்கணக்கே, நன்மை கூட்டல் கணக்கே. குறிப்பு இல்லை, அப்புறமா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இலக்கண குறிப்பு வந்து கடைசியில் கொடுக்குறேன். நான் எல்லா பாடத்துக்கும் ஒன்றா கொடுத்துட்றேன். அதில் கொஞ்சம் விளக்கம்லாம் சொல்லணும். சொல்லிட்டா நீங்களே புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். மனப்பாடம் பண்ணுறதை விட இலக்கண குறிப்புக்கெல்லாம் எப்படி வந்தால் எப்படின்றது அது இலக்கணம் நடத்திட்ட அப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் இதில் இலக்கண குறிப்பு நான் கொடுக்கல. பாருங்கள், எந்தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். இது வந்து ஸ்டார் எது போட்டிருக்குன்னா புக் பேக் கொஸ்டின். இதில் புக் பேக்கில் இது கேட்டிருப்பாங்க. இதில் புக் பேக்கில் இருக்கிறதே கேட்குறதில்ல, அவங்க எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. இருந்தாலும் எப்படி கேட்டிருக்குறாங்க, ஒரு 5 கொஸ்டின் பின்னாடி இருக்குது இதில் ஆப்ஷன் கொஸ்டின். அதில் இது ஒரு கொஸ்டின், எந்தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். அதுக்கு என்ன ஆன்சர்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. இதுதான் அதுக்கு ஆன்சரு. இப்போ பாருங்கள், மொழி பொருண்மையில் 2 கவிதை பேழை இருக்குது. ஒன்று அன்னைமொழி, அது பார்த்துட்டோம். இப்போ இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் அப்படின்னா இரு பொருள்படும்படி பாடுதல். அப்படி பாடின எல்லா பாட்டையும் பல புலவர்களால் பாடப்பட்ட இரட்டுற மொழிதல் பாட்டுகளை எல்லாம் தொகுத்து தனிப்பாடல் திரட்டுன்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூல்லேருந்து இந்த ஒரு பாட்டை எடுத்து போட்டிருக்காங்க. இதை எழுதினவர் சந்தக்கவிமணி தமிழழகனார். தமிழழகனார் அவர் பேர். அவருக்கு சிறப்பு பேர் வந்து சந்தக்கவிமணி. இவரை பற்றியும் நான் வந்து முதல் வீடியோவில் சொல்லிட்டேன். அதாவது முதல் பொருண்மையில் இருக்கிற எல்லா 4 ஆசிரியர்கள் பற்றியும் விரிவாக சொல்லி அதுக்கான கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன் முதல் வீடியோவில். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதெல்லாம் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது எதுக்குன்னா, நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் வீடியோவை. அதுக்காக தான். இப்போ பாருங்கள், முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. இதுக்கு என்ன பொருள்னா, முத்தமிழ் பாருங்கள், பொருள் கடலுக்கு ஒரு பொருள் வரும், தமிழுக்கு ஒரு பொருள் வரும். இப்போ பாருங்கள், தமிழுக்கு வரும்போது முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ், அதாவது முத்தமிழை உடையதால் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து முத்தினை கடலில் அமிழ்ந்து எடுத்தல், கடலில் முத்து இருக்கும், அதை அமிழ்ந்து எடுக்கிறோம்.
அதுக்கடுத்தது அது ஒரே லைனுக்கு அது மாதிரி 2 பொருள். முச்சங்கம் தமிழுக்கு எடுக்கும்போது முதல் இடை கடை ஆகிய 3 சங்கம் அப்படின்னு மீனிங். கடலுக்கு எடுக்கும்போது 3 வகையான சங்கினை தருகிறது. என்னென்ன சங்கு பாருங்கள். வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் என்ற 3 வகையான சங்குகளை கடல் தருகிறது. அதுக்கடுத்து மெத்த வணிகலன். மெத்த கூட்டல் வணிகலன் இது பிரித்து எழுதுனா இது தமிழுக்கு எடுக்கும்போது மெத்த வணிகலன்றது 50 காப்பியங்களை குறிக்குது. இங்கே மிகுதியான வணிக கப்பல். மெத்தன்னா மிகுதியான, வணிகலன்னா வணிக கப்பல். அதனால் மிகுதியான வணிக கப்பலை உடையது. இங்கே 50 காப்பியங்கள் தமிழுக்கு அணிகலன்களாக இருக்கிறது. அதனால் மெத்த வணிகலன் 50 காப்பியங்களை குறிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சங்கத்தவர் காக்க. சங்கப்பலையிலிருந்து சங்கப்புலவர்களால் தமிழ் பாதுகாக்கப்பட்டது. இங்கே நீர் அலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காக்கிறது. இதுதான் இதுக்கு 2 வகையான பொருள் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னென்ன பொருள் எடுத்துக்கிறாங்கன்னு இதில் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. இதில் ஆசிரியர் குறிப்பு எல்லாமே நீங்கள் விரிவாக அதில் முதல் வீடியோவில் தான் பார்க்கணும். இப்போ அட்டவணையில் எல்லாத்துக்கும் எப்படி 2த்துக்கும் பொருள் எடுக்கிறாங்க, தமிழுக்கும் கடலுக்கும்னு பார்த்தோம். இங்கே ஃபஸ்ட்டு லைனில் அந்த முத்தமிழ் பக்கத்தில் துய்ப்பதால்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதுக்கு பொருள் என்னென்னா தமிழுக்கு கற்பது, கடலுக்கு தருதல். அப்புறம் அடுத்த லைனில் மேவலால்னு ஒரு வார்த்தை பாருங்கள். மெத்த வணிகலம் மேவலால். அந்த மேவலால்ன்றதுக்கு தமிழுக்கு எடுக்கும்போது பொருந்துதலால், கடலுக்கு எடுக்கும்போது பெறுதல். இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்த 2 பகுதியில் இருக்கிற வினாவிடைகளை பார்ப்போம். இப்போ நம்ம முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். வினாவிடை தான். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். தென்னன் என்னும் சொல்லின் பொருள் பாண்டிய மன்னன். தும்பி என்பதன் பொருள் வண்டு. சிலம்பு என்ற சொல் எதை குறிக்கிறது? சிலப்பதிகாரம். பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை டேஸுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது? தமிழுக்கு. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவலரேறு. பாப்பத்து என்பது 10 பாட்டு நூல்கள். எண் தொகை என்பது 8 தொகை நூல்கள். நற்கணக்கே என்று பெருஞ்சித்திரனார் குறிப்பிடுவது 14 கீழ் கணக்கு நூல்கள். தென்னன் மகள் தமிழ். அன்னை மொழிய பாடலில் இடம்பெற்ற காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. இப்பாடலில் இடம்பெறாத 50 காப்பியங்கள் சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அன்னை மொழிய பாடல் டேஸ் நூலிலிருந்து எழுதப்பட்டது? கனிச்சாறு. கனிச்சாறு நூலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தனிப்பாடல் திரட்டு ஆடிக்கு இணைப்பாடலின் ஆசிரியர் பெயர் தமிழழகனார். மெத்த வணிகலன் எனும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பலும் 50 காப்பியங்களும். சந்தக்கவிமணி என்று அழைக்கப்படுபவர் தமிழழகனார். ஆழி என்பதன் பொருள் கடல். 3 வகையான சங்குகள் வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். இன்னும் இதில் ஆசிரியர் பற்றிய நிறைய கேள்விகள் முதல் வீடியோவில் தான் இருக்குது. நான் இதுலேயும் சொன்னால் திரும்பி திரும்பி சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இதில் நிறைய கேள்விகள் விட்டுட்டேன். நீங்கள் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.